Hi friends, welcome to Nellai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஃப்ரூட் ட்ரைஃபிள் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நார்மல் ஃப்ரூட் கஸ்டர்டை விட கொஞ்சம் டிஃபரெண்டான டேஸ்டா இருக்கும். இதை நம்ம இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துர்க்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த அளவுக்கு பால் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கங்க. இதுல கொஞ்சமா பால் சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ 1/2 லிட்டர் பாலை காய வச்சு எடுத்துக்கலாம். அதில் 6 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கங்க. பால் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இடையில அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஆற வைக்கலாம். கஸ்டர்டை இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஆறுனதும் அது கூட கொஞ்சம் இறுகும். இப்போ நம்ம கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மற்ற ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணலாம், அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட 3 டீஸ்பூன் அளவு சுகரை மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடரை ரெடி பண்ணி கலந்துக்கங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 2 அல்லது 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டுக்கு பதிலாக நம்ம கேக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் மேங்கோ ஃப்ளேவரையும். இது ரெண்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லியில் பாதி அளவு கலந்துக்கங்க. இதுக்கு மேலே பாதி அளவு கஸ்டர்டையும் மேலே ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கங்க. ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற கஸ்டர்டையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மீதி இருக்கிற ஜெல்லியையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், உங்களோட டேஸ்டியான ஃப்ரூட் ட்ரைஃபிள் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.